அடிப்படை வசதிகளான பள்ளிகள், மருத்துவமனைகளின் உட்கட்டமைப்புகளை மேம்படுத்த நிதி நிலைமையை வலுப்படுத்துவதில் அரசாங்கம் கவனம் செலுத்தி வருகிறது என்று இரண்டாவது நிதி அமைச்சர் டத்தோஸ்ரீ அமீர் அம்சா அசீசான் நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார். அனைவருக்கும் பொதுவான மானியங்கள் வழங்கப்படுவதற்கு பதிலாக இலக்கிடப்பட்ட மானியங்களை செயல்படுத்த அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக அவர் கூறினார். இதற்கு உதாரணமாக ஜூலை 2025 அறிமுகப்படுத்தப்பட்ட மின்சார கட்டண மானியத்தை அவர் குறிப்பிட்டார். இது 85% மலேசியர்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாத நிலையில் M40 குழுவினரின் கட்டணங்களை 14% வரை குறைத்துள்ளது. குடும்பங்களுக்கான இலக்கிடப்பட்ட மானிய முறை கடினமானது என்பதை ஒப்புக்கொண்ட அமைச்சர் அந்த முறையை உடனடியாக அமல்படுத்த அரசாங்கம் தயாராக இல்லை எனவும் தெரிவித்தார். இருப்பினும் வாழ்க்கை செலவினங்களை குறைக்க இதர இலக்கிடப்பட்ட மானியங்கள் உதவிகளை அரசாங்கம் தொடர்ந்து வழங்கும் என்று அவர் உறுதியளித்தார். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.